மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகன்யா பிரேம். முதலில் இலங்கை செய்திகள். மாகாண சபை தேர்தல்களுக்கு முன்னதாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்கள் தங்கள் அரசியல் தலைமைத்துவத்தை மீளாய்வு செய்ய வேண்டும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தல்களுக்கு முன்னதாக தமிழர் அரசியல் தலைமையை குறித்து தீவிர விவாதம் எழுந்துள்ளது. பல தசாப்தங்களாக நீடிக்கும் போர் பிந்தைய நிலை, அரசியல் பிளவு, பொருளாதார பின்னடைவு மற்றும் வலுவான நிர்வாக குறைபாடுகள் காரணமாக தற்போதைய தமிழர் தலைமை மீது மக்களின் நம்பிக்கை குறைந்து வருவதாக கூறப்படுகின்றது. மாகாண சபை முறையின் மூலம் எதிர்பார்க்கப்பட்ட சுய நிர்வாகமும் பொருளாதார முன்னேற்றமும் முழுமையாக எட்டப்படவில்லை என விமர்சனம் எழுந்துள்ளது. வடக்கு மற்றும் கிழக்கில் வேலைவாய்ப்பு குறைவு, இளைஞர்கள் வெளியேற்றம், முதலீட்டு பற்றாக்குறை உள்ளிட்ட பிரச்சினைகள் தொடர்வதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு இடையில் புதிய தலைமுறை அரசியல் தேவை என வலியுறுத்தப்படுகின்றது. பொருளாதார நிபுணர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், கல்வியாளர்கள் மற்றும் தொழில்துறை நிபுணர்கள் இணைந்த தொழில்முறை ஆட்சி முறை அவசியம் எனவும் கருத்து தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 3 மொழிகளில் திறமை கொண்ட தலைமை, ஒற்றுமையான தமிழர் அரசியல் நிலை மற்றும் வெளிநாட்டு தமிழர் சமூகத்தின் செயற்பாடான பங்களிப்பு எதிர்கால முன்னேற்றத்திற்கு முக்கியமானதாக இருக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு அனுப்பிய வாழ்த்துச் செய்திக்கு ஐக்கிய தேசிய கட்சி எதிர்ப்பு. தமிழக முதல்வராக பதவியேற்ற ஜோசப் விஜய்க்கு இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க அனுப்பிய வாழ்த்துச் செய்தி தொடர்பாக ஐக்கிய தேசிய கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இது தூதரக மரபுகளுக்கு ஏற்பதல்ல என கூறியுள்ள ஐக்கிய தேசிய கட்சி, அரசு தலைவர்கள் மட்டுமே இவ்வகை வாழ்த்துக்களை பெறுவது வழக்கம் என தெரிவித்துள்ளது. மேலும் சமீபத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிற இந்திய மாநில முதல்வர்களுக்கு இதேபோன்ற வாழ்த்துக்கள் அனுப்பப்படாதது ஏனென்றும் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. இலங்கை தமிழ்நாடு இடையிலான வரலாற்று, கலாச்சார மற்றும் பொருளாதார உறவுகளை வலியுறுத்தி ஒத்துழைப்பை வலுப்படுத்த விருப்பம் தெரிவித்தே அதிபர் தனது வாழ்த்தை அனுப்பியிருந்தார் என அரசு தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. பாசில் ராஜபக்ஷவினுடைய சொத்தை பொது உடைமையாக்குமாறு கோரி போராட்டம். உரிமையாளர் இல்லாததாக கருதப்படும் மல்வானை பிரதேசத்தில் உள்ள சுமார் 15 ஏக்கர் பரப்பளவுள்ள காணி மற்றும் வீடு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி அகில இலங்கை பல்கலைக்கழக மாணவர்கள் ஒன்றியம் இன்று வியாழக்கிழமை எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளது. மக்களிடமிருந்து திருடப்பட்ட சொத்துக்கள் மீண்டும் மக்களிடமே கையளிக்கப்படும் என்ற அரசாங்க வாக்குறுதியை நினைவூட்டியே இந்த போராட்டம் நடத்தப்பட்டதாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். குறித்த நிலத்தை பல்கலைக்கழகங்களின் இடவசதி தேவைகள் மற்றும் பொது பயன்பாட்டிற்கு பயன்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இவ்விடயம் முன்பு நீதி அமைச்சின் கீழ் கொண்டுவரப்பட்டிருந்ததுடன் இது முன்னாள் அமைச்சர் பாசில் ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது என கூறப்பட்டிருந்தாலும் அவர் அதனை மறுத்திருந்தார். பின்னர் நீதிமன்றம் குறித்த சொத்தினை ஏலத்தில் விற்பனை செய்ய உத்தரவிட்டிருந்தது. அரகலைய போராட்ட காலத்தில் இந்த வீட்டில் ஏற்பட்ட சேதத்திற்கு பின்னர் இந்த நிலத்தில் சர்வதேச நீதிபதிகள் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி மையம் அமைக்க திட்டமிடப்பட்டிருந்த போதிலும் அது இதுவரை நடைமுறைப்படுத்தப்படவில்லை. யோசித்த ராஜபக்ஷவின் ஆரம்பகட்ட ஆட்சேபனை நிராகரிப்பு, வழக்கு விசாரணை ஆரம்பம். பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் ஜோசித ராஜபக்ஷவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல முடியும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என தெரிவித்து ஜோசித ராஜபக்ஷ தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட ஆரம்பகட்ட ஆட்சேபனை மனுவை கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தேஷ் ரணதுங்க நிராகரித்தார். பிரதிவாதிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்வதில் எவ்வித தடையுமில்லை என நீதிபதி தனது தீர்ப்பில் சுட்டிக்காட்டினார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்றில் ஜோசித ராஜபக்ஷவுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது. இதன்போது பதிலளித்த ஜோசித ராஜபக்ஷ தான் குற்றமற்றவர் என தெரிவித்தார். இதனையடுத்து குறித்த வழக்கு தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. திருமுருகண்டி கோவிலின் வருமானம் முல்லைத்தீவின் அபிவிருத்திக்கே பயன்படுத்தப்பட வேண்டும். பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பி சத்தியலிங்கம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் திருமுருகண்டி கோவிலின் வருமானம் மாவட்ட அபிவிருத்திக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என
இலங்கை தமிழரசுக் கட்சியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் பி சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார். ஒட்டிசுட்டான் பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், தற்போதைய நிலையில் கோவிலின் வருமானம் புத்த சாசன அமைச்சிற்கு செலுத்தப்பட்டு அது வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்காக மீள வழங்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டார். குறித்த வருமானத்தை முல்லைத்தீவு மாவட்டத்தின் உள்ளூராட்சி சபைகள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு பயன்படுத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். அதேவேளை ஒட்டிசுட்டான் பிரதேசத்திற்கு தனி பிரதேச சபை அமைப்பது தொடர்பான முன்மொழிவையும் அரசாங்கத்திற்கு அனுப்ப வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்தார். மேலும் அரசு திணைக்களங்களால் பயன்படுத்தப்படும் அல்லது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகள் தொடர்பான தகவல்களை தொகுத்து மாவட்ட அபிவிருத்தி குழுவில் முன்வைக்க வேண்டும் என்றும் தீர்மானத்தையும் கூட்டத்தில் முன்மொழிந்ததாக அவர் தெரிவித்தார். பிரித்தானியாவில் முள்ளிவாய்க்கால் வார நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆரம்பம். தமிழீழ தேசிய துக்க நாளை முன்னிட்டு மே 12ஆம் தேதி முதல் மே 17ஆம் தேதி வரை பிரித்தானியாவின் பல பகுதிகளில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன. நமது மக்கள் எவ்வாறு நமது உயிர்களை பாதுகாத்தார்கள் என்றால் இவ்வாறான கஞ்சியையும் கஞ்சிதான் இனி எந்த நேரமும் இந்த கஞ்சியை அறிந்துதான் தமது வாழ்க்கையை நடத்தினார்கள். நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் ஏற்பாட்டில் நடைபெறும் இந்த நினைவேந்தல் நிகழ்வுகள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் இறுதிக்கட்டத்தில் பட்டினியால் தவித்த தமிழீழ மக்களின் துயரங்களை நினைவுகூரும் நோக்கில் முன்னெடுக்கப்படுகின்றன. முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்பது இன அழிப்பின் போது உயிர்காக்க மக்களுக்கு வழங்கப்பட்ட அடிப்படை உணவாக கருதப்படுவதனால் அதன் வரலாற்று பின்னணியையும் மனிதாபிமான அர்த்தத்தையும் அடுத்த தலைமுறைக்கும் உலக மக்களுக்கும் எடுத்துரைக்கும் முயற்சியாக இந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. நேற்றைய தினம் புதன்கிழமை சவுத்தோல் பகுதியிலும் இன்று வியாழக்கிழமை இல்வர்ட் மற்றும் வெம்பிளி பகுதியிலும் நடைபெற்ற இந்த நிகழ்வுகள் லூசியம், ஈஸ்ஹாம், கிராய்டன், கொவன்ட்ரி மற்றும் டூட்டிங் உள்ளிட்ட பகுதிகளில் மே 17 வரை தொடர்ச்சியாக நடைபெறவுள்ளன. ஒவ்வொரு இடங்களிலும் பொதுமக்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்படுவதுடன் இனப்படுகொலை தொடர்பான விழிப்புணர்வு தகவல்களும் பகிரப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நிகழ்வுகளின் போது தமிழ் மக்கள், இளைஞர்கள் மற்றும் ஆங்காங்கு வாழும் ஏனைய இன பொதுமக்களும் கலந்து கொண்டு முள்ளிவாய்க்கால் நினைவுகளை பகிர்ந்து அஞ்சலி செலுத்துமாறு ஏற்பாட்டாளர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். மேலும் மே 18 தமிழீழ தேசிய துக்க நாளை முன்னிட்டு நடைபெறும் இந்த நிகழ்வுகள் தமிழீழ மக்களின் நீதிக்கான கோரிக்கையை சர்வதேச சமூகத்திடம் எடுத்துச் செல்லும் ஒரு நினைவேந்தல் முயற்சியாகவும் பார்க்கப்படுகின்றன. Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. தமிழீழத்தை மீட்டுத் தருவதற்கு தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும். முதலமைச்சர் விஜயிடம் சட்டப்பேரவையில் வலியுறுத்தல். ஈழத்தமிழர்கள் தம்மைத்தாமே ஆட்சி செய்து கொள்ளும் உரிமையை, அதாவது தனித்தமிழ் ஈழத்தை மீட்டுத் தருவதற்கு முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய தமிழ்நாடு அரசு முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அத்துடன் தமிழீழ விடுதலை கனவோடு மாண்டு மடிந்த மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வீரவணக்கம் செலுத்தும் வகையில் மே 18 அன்று தமிழ்நாடு அரசு இந்த துயரத்தில் பங்கெடுத்து இந்த நினைவு நாளை நினைவுகூர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏ வன்னியரசு தமிழக சட்டப்பேரவையில் வலியுறுத்தினார். தமிழகத்தில் புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றுள்ள முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக்கழகம் அரசு மீதான பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாக்கெடுப்புக்காக நேற்று புதன்கிழமை சட்டப்பேரவை கூடிய போது வாக்கெடுப்பின் மீது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எம்எல்ஏ வன்னியரசு பேசிய போதே இவ்வாறு வலியுறுத்தியுள்ளதுடன் இங்கு தொடர்ந்து பேசிய அவர், தொப்புள் கொடி உறவுகளான ஈழத்தமிழ் மக்கள் சிங்கள பௌத்த பேரினவாத அரசின் கீழ் இப்பொழுதும் அல்லற்பட்டு வருகின்றார்கள். கால் நூற்றாண்டிற்கும் மேலாக தனித்தமிழீழ கோரிக்கை காந்திய வழியில் ஈழத்தந்தை செல்வநாயகம் அறப்போராட்டத்தை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக வேலுப்பிள்ளை பிரபாகரன் தனித்தமிழ் ஈழ கோரிக்கைக்காக ஆயுத வழியில் அறப்போராட்டத்தை முன்னெடுத்தார். 2009 மே மாதத்தில் முள்ளிவாய்க்காலில் எமது தமிழ் தேசிய இனத்தின் உயர் மிகுந்த போராட்டத்தை இந்திய அரசின் உதவியுடன் இனப்படுகொலையை நடத்தி உலக நாடுகள் முடக்கின. ஈழத்தமிழ் விடுதலைக்கு தீர்வு காண இந்திய அரசு இலங்கை அரசுடன் செய்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படாமல் இருக்கின்றது.
இந்த சூழலில் இந்த அரசு ஈழத்தமிழர்களின் வலியை உணர்ந்து ஈழத்தமிழர்கள் தம்மைத்தாமே ஆட்சி செய்து கொள்ளும் உரிமையை, அதாவது தனித்தமிழ் ஈழத்தை மீட்டுத் தருவதற்கு தமிழ்நாடு அரசு முன்முயற்சி மேற்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாது தமிழ படுகொலை இடம்பெற்ற மே 18 சர்வதேச இனப்படுகொலை தினமாக உலகத் தமிழர்கள் முன்னெடுத்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையில் தமிழீழ விடுதலை கனவோடு மாண்டு மடிந்த மாவீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் வீரவணக்கம் செலுத்தும் வகையில் மே 18 அன்று தமிழ்நாடு அரசு இந்த துயரத்தில் பங்கெடுத்து இந்த நினைவு நாளை நினைவுகூர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றேன். அதேபோல் தமிழ்நாட்டில் தஞ்சமடைந்துள்ள ஈழத்தமிழ் அகதிகளுக்காக கடந்த ஆட்சியின் போது நிரந்தர வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருந்தன. எனவே திமுக ஆட்சியில் அவர்களுக்காக வழங்கப்பட்ட சலுகைகள், வீட்டுத் திட்டங்கள் இந்த ஆட்சியிலும் தொடர வேண்டும். இந்திய குடியுரிமை வேண்டுமென்று அவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். ஆகவே ஒன்றிய அரசிடம் வலியுறுத்தி தமிழ்நாட்டில் உள்ள முகாம்களில் தங்கியிருக்கும் ஈழத்தமிழர்கள் அனைவருக்கும் இந்திய குடியுரிமை பெற்றுத் தருவதற்கு புதிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கோரிக்கை வைக்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்தார். தமிழக அரசு ஊழியர்களுக்கு அக விலைப்படி உயர்வு 60% உயர்வு அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு அரச ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அகவிலைப்படியை 2% உயர்த்தி 60% உயர்த்தியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரச ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அரசு நலத்திட்டங்களை செயற்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதனால் அவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் சுமார் 16 லட்சம் அரச ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயர்வால் அரசுக்கு ஆண்டுக்கு சுமார் ரூபாய் 1230 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. பணக்காரர்களை பாதிக்கப் போகும் ஆஸ்திரேலிய அரசின் வரவு செலவு திட்டம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் உலக எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட தாக்கம் போன்ற சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஆஸ்திரேலியா தனது 2026 கூட்டாட்சி வரவு செலவு திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த பட்ஜெட்டில் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வரிச் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. 2027-28 ஆண்டில் சுமார் $1.25 கோடி மக்களுக்கு $250 வரிச்சலுகை வழங்கப்படவுள்ளதுடன் வருமான வரி விகிதங்களில் வரி குறைப்புகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதன்முறையாக வீடு வாங்குவோருக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் சில துறைகளில் செலவு குறைப்புகள் மற்றும் வேலை இழப்புகள் ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அறிவியல், விண்வெளி மற்றும் தொழில்நுட்ப துறைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் குடியேற்ற கொள்கைகளில் புதிய கட்டுப்பாடுகளும் இடம்பெற்றுள்ளன. பட்ஜெட்டின் மொத்த விளைவாக சமூகத்தின் பல்வேறு தரப்பினர்களுக்கு மாறுபட்ட தாக்கங்கள் ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் இழுபறி, இஸ்ரேல் அமீரக ரகசிய சந்திப்பு, ஈரான் கடும் கண்டனம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக எடுத்த நடவடிக்கைகள் மற்றும் உலக எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட தாக்கம் போன்ற சூழ்நிலைகளுக்கு மத்தியில் ஆஸ்திரேலியா தனது 2026 கூட்டாட்சி வரவு செலவு திட்டத்தை அறிவித்துள்ளது. இந்த பட்ஜெட்டில் நடுத்தர மற்றும் குறைந்த வருமானம் பெறுவோருக்கு வரிச் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. 2027-28 ஆண்டில் சுமார் $1.25 கோடி மக்களுக்கு $250 வரிச்சலுகை வழங்கப்படவுள்ளதுடன் வருமான வரி விகிதங்களில் வரி குறைப்புகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. முதன்முறையாக வீடு வாங்குவோருக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரத்தில் சில துறைகளில் செலவு குறைப்புகள் மற்றும் வேலை இழப்புகள் ஏற்படலாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அறிவியல், விண்வெளி மற்றும் தொழில்நுட்ப துறைகளுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் குடியேற்ற கொள்கைகளில் புதிய கட்டுப்பாடுகளும் இடம்பெற்றுள்ளன. பட்ஜெட்டின் மொத்த விளைவாக சமூகத்தின் பல்வேறு தரப்பினர்களுக்கு மாறுபட்ட தாக்கங்கள் ஏற்படும் என பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays.
From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.